காவேரி பார்த்தா என் கண்ணில் தண்ணி வருது. எனக்கு நான் சின்னதுலேருந்து பார்த்து வந்தே இருக்கிறேன். எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பார்த்தா கண்ணில் தண்ணி வருது எனக்கு. 2.5 மாதம் 3 மாதம் போய் கடலுக்கே சேரல காவேரி. இங்கே முடிஞ்சு போச்சு நடுவில். இது எல்லாருக்கும் நடக்குது நம்ம நாட்டில். முக்கியமாக இது எல்லாமே காட்டுனாலே உருவாக்கப்படுற ஆறு. ஒரு ஆறுனா எப்படி உருவாக்கப்படுது? மழையா வந்த தண்ணி மண்ணில் கொஞ்ச நாள் நாம் பிடிச்சி வச்சு துளி துளியா அது வெளியே வரணும்னா இதுக்கு மரங்களுடைய வேர்கள் வலை பின்னல் வேணும். இது இருந்தாதான் அதுக்குள்ள மண் எப்பவுமே ஈரமா இருக்கும். ஈரமா இருக்குதுன்னா அதுல தண்ணி இருக்குது. அது சொட்டு சொட்டா வந்து சின்ன சின்ன நீரோடைகளை ஓடி அதுல இந்த ஆறு உருவாக்கப்படுது. ஒரு பெரிய ஆறு ஓடுதுன்னா இதுக்கு 2 பக்கம் ஒரு கிலோமீட்டர் நிழல்ல இருக்கணும் மண்ணு. இப்போ நாம் ஆறு உபயோகப்படுத்துறது எப்படி மட்டும்தான் பார்த்து போயிருக்கிறோம். நாம் டேம் கட்டிக்கிறது எப்படி, நாம் என்ன தண்ணி எடுக்கிறது எப்படி, இதான் பார்க்குறோம். அது தேவை இருக்குது. ஆனால் முதல்ல ஆறு ஆரோக்கியமாக நல்லா வளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் தானே.